Hi. Digestion absorption 11th வீடியோ பார்க்குறோம். போன வீடியோவில் digestion in stomach பற்றி பார்க்குறோம். போன வீடியோவில் digestion in mouth பற்றி பார்த்தோம். இப்போ digestion in stomach பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி போன வீடியோவில் ஸ்டார்ச் ஒரு பாலிசாக்கரைடும் அது கம்போஸ்ட் ஆஃப் மெனி மோனோசாக்கரைட் சேர்ந்தது தான் பாலிசாக்கரைடுன்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் என்னதுன்னா பாலிபெப்டைட், நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்து ஃபார்ம் ஆகுறது தான் ப்ரோட்டீன்ஸ். ஸோ இந்த ப்ரோட்டீன்ஸை உடைக்கிற எல்லா என்சைமுக்குமே ஒரு காமன் நேம் இருக்கு, அதுதான் புரோட்டியேசஸ். என்சைம்ஸ் பிரேக்கிங் டவுன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் காமன்லி கால்ட் அஸ் புரோட்டியேசஸ். ஒவ்வொரு என்சைமுக்கும் தனித்தனியாக ஒரு பேர் இருக்கு, ஆனால் காமனாக ப்ரோட்டீன் பிரேக்கிங் என்சைம்ஸ் பேர் புரோட்டியேசஸ். இப்போ இந்த ப்ரோட்டீன்ஸை ஃபஸ்ட்டு இப்போ ஸ்டொமக் வரலாம். டைஜஷன் ஸ்டொமக் எப்பயும் போல் டைஜஷன் ஒரு மெக்கானிக்கல் ப்ராசஸ் ப்ளஸ் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ மெக்கானிக்கல் ப்ராசஸ் என்ன நடக்குது ஸ்டொமக்கில் பார்த்தோம்னா, ஸ்டொமக்கில் 4 to 5 hours ஃபுட் அங்கே தான் தங்கியிருக்கு. அப்போ என்ன ஆகும்னா கேஸ்ட்ரிக் ஜூஸ்னா என்ன, கேஸ்ட்ரிக் செக்ரீஷன்ஸும் ஃபுட்டும் நல்லா மிக்ஸ் ஆகும். மிக்ஸ் ஆகி அதோட அந்த ஃபார்ம் ஆகிற ப்ராடக்ட் பேர் தான் கைம். எப்படி ஓரல் கேவிட்டியில் சலைவா நம்ம மாஸ்டிகேட் பண்ணி ஃபுட்டை போலஸாக மாற்றணுமோ, அதே மாதிரி இங்கே ஃபுட்டும் அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ் pH 1.8 கிட்டத்தில் தான். அது அப்புறம் பார்த்துக்கலாம். ஃபுட்டும் அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸும் நல்லா கலந்து ஃபார்ம் ஆகிற என் ப்ராடக்ட் பேர் கைம் தான். மெக்கானிக்கல் ப்ராசஸ். ஸ்டொமக் ஸ்டோர்ஸ் ஃபுட் ஃபார் 4 to 5 hours. Food mixes thoroughly with the acidic gastric juice by churning movements of the muscular wall. Churning movements na the muscular wall irukla 4 layer of GIT la third layer irukla muscularis layer, adu movement nala ulla irukka food and acidic gastric juice nalla kadaira mari nalla kalandu and the resulting food acidic juice சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்னா கைம்னு ஒன்று ஃபார்ம் ஆகுது. அங்கே மஸ்குலர் வாலோட மூமெண்ட்ஸ்னால ஃபுட்டும் கேஸ்ட்ரிக் ஜூஸும் நல்லா இந்த மாதிரி கடைஞ்சு ரிசல்ட்டிங் ப்ராடக்ட் தான் கைம். ஸோ இதுதான் மெக்கானிக்கல் ப்ராசஸ். அடுத்து கெமிக்கல் ப்ராசஸ்க்கு போகலாம். கெமிக்கல் ப்ராசஸ் எதனால இருக்குது, டைஜஸ்டிவ் என்சைம்ஸ், அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்க டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் ஃபுட்டை பிரேக் டவுன் பண்ணுது. அதனால தான் அதுதான் கெமிக்கல் ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன். இப்போ ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் டைஜஸ்டிவ் என்சைம்ஸ்னால் நடக்குது. அதுக்கு முன்னாடி நம்ம கேஸ்ட்ரிக் கிளான்ஸை பற்றி பார்க்கணும். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் எந்த லேயரில் இருக்குது? மொத்தம் 4 லேயர் இருக்குல்ல, லேயர்ஸ் ஆஃப் அப்டாமினல் வால், மியூகோசா, சப்மியூகோசா, மஸ்குலரஸ், சீரோஸா இருக்குல்ல. கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் எந்த லேயரில் இருக்குன்னா மியூகோசாவில் இருக்குது. அதான் லூமனை ஒட்டி இருக்கு. அந்த மியூகோசாவில் இருக்க கிளான்ஸ் தான் லூமனுக்குள்ளே அந்த செக்ரீஷன்ஸ், அதாவது கேஸ்ட்ரிக் ஜூஸாக அனுப்ப முடியும். ஸோ அந்த கேஸ்ட்ரிக் கிளான்ஸில் என்னென்ன செல்ஸ் இருக்குன்னா மியூக்கஸ், இதான் ஒரு கேஸ்ட்ரிக் கிளாண்ட். மியூக்கஸ் நெக் செல்னு இருக்குது, அதோட ஃபங்க்ஷன் என்ன, மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுது. அதுக்கப்புறம் சீஃப் ஆர் பெப்டிக் செல்ஸ் இருக்குது, அது பெப்சினோஜன் செக்ரீட் பண்ணுது. பெப்சினோஜன்ன்றது ப்ரோஎன்சைம்னா பெப்சினோஜன் இன்ஆக்டிவ் ஃபார்ம், அதுக்கப்புறம் தான் ஆக்டிவ் ஃபார்ம் இல்லை என்சைம் ஃபார்மான பெப்சினா மாறும். அது எப்படி மாறும்னு நம்ம பின்னாடி பார்க்கலாம். அதுக்கப்புறம் பரேட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ், அது என்ன பண்ணுதுன்னா HCl அண்ட் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் செக்ரீட் பண்ணுது. இதோட ஃபங்க்ஷன்ஸே நம்ம பார்க்கலாம். மெயினாக அந்த 3 types ஆஃப் செல்ஸ், மியூக்கஸ் நெக் செல்ஸ், சீஃப் ஆர் பெப்டிக் செல்ஸ், பரேட்டல் அண்ட் ஆக்சின்டிக் செல்ஸ். அதான் இதில் எழுதியிருக்கோம். கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் ஹேவ் 3 types ஆஃப் செல். மியூக்கோஸ் ஆஃப் ஸ்டொமக் ஹேஸ் கேஸ்ட்ரிக் கிளான்ஸ். மியூக்கோசல் லேயரில் தான் கிளான்ஸ் இருக்குது. ஸோ மியூக்கஸ் நெக் செல்ஸ் மியூக்கஸ் செக்ரீட் பண்ணுது. பெப்டிக் ஆர் சீஃப் செல்ஸ் செக்ரீட் பண்ணுறது ப்ரோ என்சைமான பெப்சினோஜன். இது இன்ஆக்டிவ் ஃபார்ம், ஆக்டிவ் ஃபார்மாக மாறினா தான் அதை ஆக்ட் ஆக்க முடியும். அதுக்கப்புறம் பரேட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ் HCLும் இன்ட்ரின்சிக் ஃபேக்டரும் செக்ரீட் பண்ணுது. தான் கேஸ்ட்ரிக் கிளான்ஸை பற்றி நம்ம பார்க்குறோம். ஸோ இப்போ ஒவ்வொன்று பார்க்கலாம். பரேட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ் தான் HCl செக்ரீட் பண்ணுதா. HCLனா என்ன, ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். ஸோ இந்த HCLோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்த்தோம்னா, அது என்ன பண்ணுது, நான் ப்ரோ என்சைம் பெப்சினோஜன் சொன்னேன்ல, சீஃப் ஆர் பெப்டிக் செல்ஸ் செக்ரீட் பண்ணுற பெப்சினோஜனை ஆக்டிவ் ஃபார்மான பெப்சினா மாற்றுது. இப்போ அதுக்கு ஆசிட் இருந்துச்சுன்னா pH என்ன ஆகும், குறையும். ஸோ HCl செக்ரீட் ஆனதுனால கேஸ்ட்ரிக் pH இப்போ பார்த்தீங்கன்னா 1.8 இருக்கும். ஸோ இந்த 1.8 pHல தான் பெப்சினால் ஃபங்க்ஷன் பண்ண முடியும். அதுதான் ஆப்டிமல் pH ஃபார் பெப்சின் 1.8. ஸோ அது அந்த ரியாக்ஷன் எழுதியிருக்கோம். பெப்சினோஜன் HCl இன்ஆக்டிவ் ஆர் ப்ரோ என்சைம் ஃபார்மான பெப்சினோஜனை பெப்சினா மாற்றுது. பெப்சின் ப்ரோட்டீன்ஸை பிரேக் டவுன் பண்ணுது. ஸோ பெப்சின் ஒரு ப்ரோட்டியேஸ். அது எந்த pHல ஃபங்க்ஷன் ஆகும்னா 1.8. ஏன் pH 1.8 இருக்குது, ஆசிட் இருந்துச்சுன்னா pH குறையும். ஸோ HCl செக்ரீட் ஆனதுனால எந்த செல் செக்ரீட் பண்ணுச்சு, பரேட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல் செக்ரீட் பண்ண HClனால pH 1.8க்கு போயிடுச்சு. அதுதான் ஆப்டிமல் pH ஃபார் ஆக்டிவிட்டி ஆஃப் பெப்சின். அடுத்து பார்த்தோம்னா கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்க HCl என்ன ஆகும்னா, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டில் இருக்க ஃபெர்ரிக் அயன் Fe3+ தான் ஃபெர்ரிக் அயன்.
அதை வந்து Fe2+ ஃபெரஸ் அயனாக மாற்றுது. இப்போ எது அப்சார்பபிள் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஃபெரஸ் அயன் தான் அப்சார்பபிள் ஃபார்ம். இப்போ ஃபெரிக் அயனாகவே இருந்துச்சுன்னா அயன் அப்சார்ப்ஷன் ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் நடக்குது. ஆனால் இங்கே ஆசிட் என்ன பண்ணுதுன்னா ஃபெரிக் அயனை ஃபெரஸ் அயனாக மாற்றுது. Fe3+ Fe2+ மாறுது. அப்போ தான் இந்த Fe2+ அவர் பாடி கேன் அப்சார்ப் ஒன்லி ஃபெரஸ் அயன். இந்த ஃபெரஸ் அயன் எங்கே அப்சார்ப் ஆகுதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைனில் அப்சார்ப் ஆகுது. ஸோ HClக்கு 2 ஆக்ஷனு. ஒன்று வந்து ப்ரோ என்சைம் ஃபார்மான பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுது. ரெண்டாவது ஃபெரிக் அயனை ஃபெரஸ் அயனாக மாற்றுது. இப்போதைக்கு அந்த pH வந்து அசிட்டிக் pH 1.8, கேஸ்ட்ரிக் pH வந்து 1.8. அந்த pHல மட்டும்தான் பெப்சின் ஃபங்க்ஷன் ஆகும். அதுக்கு மேலே போனாலும் கீழே போனாலும் பெப்சின் ஃபங்க்ஷன் ஆகாது. அதுதான் ஆப்டிமல் pH. நம்மளால சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ் பிரேக் டவுன் பண்ணுற என்சைம்ஸோட காமன் நேம் ப்ரோட்டியேசஸ். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் மேலே ப்ரோட்டியேஸ் ஏதோ ஒரு ப்ரோட்டியேஸ் ஆக்ட் ஆகி ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் வருது. இந்த ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் மேலே இன்னொரு ப்ரோட்டியஸ் ஆக்டிவேட் ஆகி டைபெப்டைட்ஸ் வருது. இது மேலே இன்னொரு ப்ரோட்டியஸ் ஆக்ட் ஆகி அமினோ ஆசிட்ஸ் வருது. இப்போ இதில் பெப்சின் எங்கே ஆக்ட் பண்ணுது? பெப்சின் ஒரு ப்ரோட்டியேஸ்ன்னு பார்த்தோம். அது எங்கே ஆக்ட் பண்ணுதுன்னா இங்கே ஆக்ட் பண்ணுது. ஃபர்ஸ்ட்டு ப்ரோட்டீன்ஸ் மேலே பெப்சின் ஆக்ட் ஆகுறதுனால ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது. அதுதான் ஆக்ஷன் ஆஃப் பெப்சின். இதில் பார்த்தீங்களா ப்ரோட்டீன் மேலே பெப்சின் ஆப்டிமல் pH 1.8 ஆக்ட் ஆகி ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுது ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். இதுக்கப்புறம் என்ன நடக்குது? சரி, பெப்சின் வந்து ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸாக பிரேக் டவுன் பண்ணிடுச்சு. இதை எது பிரேக் டவுன் பண்ணி டைபெப்டைட்ஸாக கொண்டு வருதுன்னா பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகி ப்ரோட்டியோசஸையும் பெப்டோன்ஸையும் பிரேக் டவுன் பண்ணி டைபெப்டைட்ஸ் கொண்டு வருது. இந்த டைபெப்டைட்ஸ் மேலே இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியஸ் ஆக்ட் ஆகி அமைனோ ஆசிட்ஸாக மாற்றுது. இதுதான் ஃபஸ்ட்டு. ஆனால் நம்மளுக்கு இப்போ ஸ்டொமக்கில் என்ன நடக்குதுன்னா ப்ரோட்டீன்ஸ் மேலே பெப்சினான ப்ரோட்டியஸ் ஆக்ட் ஆகி, பெப்சின் ஒரு ப்ரோட்டியஸ் தானே, ப்ரோட்டியஸ் ஜென்ரல் டேர்ம். ஸோ பெப்சின் அண்ட் ப்ரோட்டீன்ஸ் மேலே ஆக்ட் ஆகி ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் வருது. இது நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா ப்ரோட்டீன்றது ஒரு சிக்கன் மாதிரி. அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு ப்ரோட்டியஸான பெப்சின் ஆக்ட் ஆகி இந்த 2 பாதியாக உடைச்சா வரும் தெரியுமா? இதுதான் ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ். சரி, ஒரு பெரியதாக பாதியாக உடைச்சிட்டோம். ப்ரோட்டியோஸ் வந்து ஒரு பெரிய பீஸு, பெப்டோன்ஸ்ன்றது ஒரு சின்ன பாதி. இதுக்கு மேலே பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியஸ் ஆக்ட் ஆகி இதையும் கொஞ்சம் கொஞ்சமாக வெட்டணும்னா வரும்ல இந்த பீசஸ், பெரிய பெரிய பீசஸ், அதுதான் டைபெப்டைட்ஸ். பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகி டைபெப்டைட்ஸ் கொண்டு வருது. அதுக்குமே இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகி கடைசியாக சின்ன சின்ன பீசஸ், அதுதான் அமினோ ஆசிட். நிறைய அமினோ ஆசிட் சேர்ந்தது தானே ப்ரோட்டீன். புரிஞ்சிச்சா உங்களுக்கு? திருப்பி ஒரு தடவை சொல்கிறேன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோன்னா ப்ரோட்டீன்றது ஒரு ஃபுல் சிக்கன். அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு பெப்சின் ஆக்ட் ஆகுது. அப்போ அதை பாதியாக வெட்டுறோம். அந்த பாதியாக வெட்டதில் ஒரு பெரிய பீஸ் ஒரு சின்ன பீஸ் போகுது. அந்த பெரிய பீஸ் தான் ப்ரோட்டியோஸ், அந்த அந்த சின்ன பீஸ் தான் பெப்டோன்ஸ். இதுதான் ப்ரோட்டியோஸும் பெப்டோன். இந்த என்சைம் என்னது? பெப்சின். இதுக்கு மேலே அடுத்த ப்ரோட்டியேசஸ் பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியஸ் ஆக்ட் ஆகி இதை உடைச்சி வர பீஸ், அதாவது இதை ஒரு 2 பாதியாக வெட்டினா கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்குமா? அதுதான் டைபெப்டைட்ஸ். இந்த டைபெப்டைட்ஸ் மேலே இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகி கடைசியாக சின்ன சின்ன பீசஸ், அதுதான் இது அமினோ ஆசிட். இந்த சின்ன சின்ன பீசஸ் சேர்ந்தது தானே அந்த சிக்கன். சின்ன சின்ன பீசஸ் ஆஃப் அமினோ ஆசிட் சேர்ந்தது தான் அந்த ப்ரோட்டீன். ஸோ இப்போ கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோன்னா மியூக்கஸ் ப்ரொடியூஸ்டு பை மியூக்கஸ் நெக் செல்ஸ். இப்போதைக்கு கேஸ்ட்ரிக் ஜூஸில் எலக்ட்ரோலைட்டான பைகார்பனேட் இருக்கும். இந்த மியூக்கஸும் பைகார்பனேட்டும் சேர்ந்து தான் ப்ரொடெக்ட் தி கேஸ்ட்ரிக் மியூக்கோசா ஃப்ரம் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட். அதாவது ஆசிட் இருக்கிறதுனால இந்த மியூக்கோசல் லேயரை அரிக்காமல் எது தடுக்குதுன்னா மியூக்கஸும் பைகார்பனேட்டும் தான் ப்ரொடெக்ட் பண்ணுது கேஸ்ட்ரிக் மியூக்கோசா. எக்ஸ்கோரியேஷன்னா அப்படி அரிக்கிறது, ஆசிட் பட்டு அரிச்சிடும் மியூக்கோசா. அப்படி அரிக்காமல் தடுக்கிறது மியூக்கஸ் நெக்ஸல்ஸால் செய்யப்பட்ட மியூக்கஸும் கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்க எலக்ட்ரோலைட்டான பைகார்பனேட்டும் தான். அதுக்கப்புறம் HClோட ஃபங்க்ஷன் நம்ம பார்த்துட்டோம். HCl செக்ரீட் பண்ணுறது எந்த செல்லு? சீஃப் செல்ஸ் ஆர் பரேட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல்ஸ் தான் HCl செக்ரீட் பண்ணுது. HCl வந்து என்ன பண்ணுது? பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுது, ஃபெர்ரிக் அயனை ஃபெரஸ் அயனாக மாற்றுது. ஸோ இப்போ ஸ்டொமக்கில் HCl செக்ரீஷன் இல்லாட்டி என்ன ஆகும்? நான் செக்ரீஷன் ஆஃப் HCl, அதாவது ஏக்ளோர்ஹைட்ரியா, அதாவது ஸ்டொமக்கில் HClே இருக்காது. இல்லாட்டி ஸ்டொமக்கே இல்லை, கேஸ்ட்ரெக்டமினா ஆப்ரேஷன் பண்ணி ஸ்டொமக்கில் ஏதோ ஒரு பிரச்சனை ஸ்டொமக்கே எடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது HCl வராது. அப்போ ஃபெர்ரிக் அயன் ஃபெரஸ் அயனாக மாறாது. அப்போ ஃபெரஸ் அயன் தான் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும், ஃபெர்ரிக் அயனால் நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. ஸோ என்ன ஆகும்? அயன் டெஃபிஷியன்சி வரும். அயன் டெஃபிஷியன்சி வந்தால் அனீமியா வந்துடும். ஏன்னா அயன் தான் ஹீமோக்ளோபின்குள்ளே இருக்குன்னு சொன்னோம்ல. ஸோ அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வரும்.
நான் செக்ரீஷன் ஆஃப் HCl அது நடக்கும். இப்போதைக்கு பெப்சின் ஆக்டிவேட் ஆகாது, டைஜஷன் ஒழுங்காக நடக்காது, அதெல்லாம் பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் ஃபெர்ரிக் அயன் ஃபெரஸ் அயனாக மாறாது. ஸோ நோ அயன் அப்சார்ப்ஷன். ஸோ அனீமியா வருது, அதுதான் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா. இன்னொரு கொஸ்டின், வில் பெப்சின் ஃபங்க்ஷன் அட் அ pH ஆஃப் 8? என்ன ஆன்சர்? ஃபங்க்ஷன் பண்ணாது. ஏன்னா HCl இருக்கிறதுனால கேஸ்ட்ரிக் pH வந்து அசிடிக், அதாவது 1.8. அதுதான் ஆப்டிமல் pH ஃபார் பெப்சின் ஃபங்க்ஷன். ஸோ pH ஆஃப் 8ன்றது அல்கலைன் pH. ஸோ பெப்சின் ஃபங்க்ஷன் ஆகாது. ஸோ இந்த பரேட்டல் அண்ட் ஆக்சின்டிக் செல்ஸ் HCl செக்ரீட் பண்ணுது, இப்போதைக்கு இன்ட்ரின்சிக் ஃபேக்டரும் செக்ரீட் பண்ணுது. இது என்ன இன்ட்ரின்சிக் ஃபேக்டர்னா, இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் விட்டமின் B12 அப்சர்வ் பண்ண முடியுது நம்மளால். ஸோ இந்த இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இல்லாட்டி என்ன ஆகும், B12 நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியாது. B12ஓட ஃபங்க்ஷன் என்ன? B12 வந்து ரெக்வயர்ட் ஃபார் நார்மல் DNA ஃபார்மேஷன். இப்போ B12 இல்லாட்டி DNA ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது, RBCs வந்து பெருசாக ஃபார்ம் ஆகும். அதுதான் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. பெருசாக இருக்கிறதுனால அது ஈஸியாக உடஞ்சிரும், அந்த பிளட் வெசல்ஸில் போக முடியும். அதனால தான் அனீமியா வருது. ஸோ அனீமியா வந்து ஸ்டொமக்கை வச்சு பார்க்கும்போது ரெண்டு டைப் வருது. ஒன்று HCl ஃபெர்ரிக் அயனை ஃபெரஸ் அயனை மாற்றாமல் விட்டப்போ அயன் அப்சார்ப்ஷன் நடக்காமல் அயன் டெஃபிஷியன்சி அனீமியா வருது. இன்னொன்று, அதே HCl செக்ரீட் பண்ணுற செல்ஸால் பரேட்டல் அண்ட் ஆக்சின்டிக் செல்ஸ் தான் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் செக்ரீட் பண்ணுது. அது இருந்தால் தான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் விட்டமின் B12 நம்மளால் அப்சர்வ் பண்ண முடியும். ஸோ விட்டமின் B12 தான் DNA ப்ராப்பராக ஃபார்ம் ஆகிறதுக்கு தேவை. அது இல்லாதப்ப பெரிய RBCs, அதான் மெகலோபிளாஸ்ட் அதாவது மெகலோபிளாஸ்ட்னு சொல்லுவாங்க அந்த பெரிய RBCயை. ஸோ அது பிளட் வெசலில் போகும்போது ஈஸியாக உடஞ்சிரும், ரப்சர் ஆயிரும், அல்ல லைசிஸ் ஆயிரும். அதனால தான் அனீமியா வருது. இதுக்கு பேர் தான் மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. ஸோ ஸ்டொமக்கை பொறுத்த வரைக்கும் 2 அனீமியா, அயன் டெஃபிஷியன்சி அனீமியா, மெகலோபிளாஸ்டிக் அனீமியா. ஸோ மியூக்கஸ் பைகார்பனேட் பார்த்தாச்சு, அதான் ப்ரிவென்ட்ஸ் கேஸ்ட்ரிக் மியூக்கோஸை அரிக்காமல் பார்த்துக்குது. HCl பார்த்தோம், ஃபெரிக் அயன் ஃபெரஸ் அயனு, அதுக்கப்புறம் பெப்சினா பார்த்து. இது என்ன ரெனினை பற்றி நம்ம பார்க்கவே இல்லை. இந்த என்சைம் கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்குது. எப்போனா ஒன்லி சின்ன குழந்தைங்கிட்ட தான் இருக்குது. ஸோ இப்போ அந்த ரெனினோட ஃபங்க்ஷன் என்னான்னு நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இப்போ ரெனின் யாருக்கு இருக்குன்னு பார்த்தோம், சின்ன குழந்தைங்களுக்கு இருக்குன்னு பார்த்தோம். சின்ன குழந்தைங்களோட மேஜர் டயட் என்ன? மில்க்கு தானே. ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த மில்க் வந்து, ஸோ ரெனினோட ஃபங்க்ஷன் என்ன, ரெனின் வந்து கர்ட்லிங் ஆஃப் மில்க் பண்ணுது. அது என்னன்னு இப்போ சொல்கிற மாதிரி, மோளை வந்து இப்போ மில்க் நம்ம கன்சியூம் பண்ணுது, ஒரு பேபி கன்சியூம் பண்ணுதுன்னா அப்படியே டக்குன்னு லிக்விட் ஃபார்மில் இருக்கனால அது டக்குன்னு போயிடுது. கர்ட்லிங்னா என்னது, லிக்விட் ஃபார்மை செமி சாலிட் ஃபார்மாக மாற்றுறோம். அப்போ டக்குன்னு போகாமல் கொஞ்சம் மெதுவாக போகும். அப்போ அந்த ப்ரோட்டீன், மில்க்குன்றது ப்ரோட்டீன் தான். மில்கில் இருக்க ப்ரோட்டீனை வந்து ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகி நம்மளால் டைஜஸ்ட் பண்ண முடியும் அந்த மில்கில் இருக்க ப்ரோட்டீன்ஸை. அப்படி நம்ம கர்ட்லிங்கோ இல்லை கோஆகுலேஷனோ பண்ணாமல் இருந்தோம்னா என்ன ஆகும், லிக்விட் ஃபார்மில் டக்குன்னு ஸ்டொமக் விட்டு வெளில போயிடும். அதே மாதிரி செமிசாலிட் ஃபார்ம் ஆக்கணும்னா கொஞ்சம் நேரம் ஸ்லோவாக தான் போகும். அதுக்குள்ளே ஸ்டொமக்கில் இருக்க ப்ரோட்டியேசஸ் இந்த மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணிடும். ஸோ இந்த கர்ட்லிங் ஆஃப் மில்க் ஆர் கோஆகுலேஷன் ஆஃப் மில்க் எது காஸ் பண்ணுதுன்னா, அந்த ஹார்மோன் தான், அந்த என்சைம் தான் ரெனின். அதான் இங்கே அப்புறம் கான்செப்ட் ஆஃப் கர்ட்லிங் ஆஃப் மில்க்னா என்ன, லிக்விட் ஃபார்ம் டு செமிசாலிட் ஃபார்மாக மாறுறது. ஸோ இட் கேன் ஸ்டே தேர் ஃபார் அ லாங்கர் டைம் அண்ட் கேன் பி broken down by proteases. the concept of curdling of milk or coagulation of milk. curdlingனா என்னன்னு சொன்னேன், லிக்விட் ஃபார்ம்லேருந்து செமிசாலிட் ஃபார்ம். அப்போ தான் ரொம்ப நேரம் அந்த ஸ்டொமக்கில் இருக்க முடியும். அப்போ தான் ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் ப்ரோட்டியேசஸ் மில்க் மேலே ஆக்ட் ஆகி மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியும். அதுதான் ரெனின் தான் என்ன பண்ணும். இப்போ மில்க் ப்ரோட்டீன் வந்து கேசின். இப்போ ரெனின் எப்படி மில்கை கர்ட்லிங்கோ கோஆகுலேட் பண்ணுதுன்னா, இந்த மில்கில் இருக்கக்கூடிய மில்க் ப்ரோட்டீனான கேசினை ரெனின்னு இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் என்னவா மாற்றுதுன்னா, கால்சியம் பேராகேசின் 8 அப்படி மாற்றுது. ஸோ இது லிக்விட் ஃபார்மில் இருக்குது. இது கால்சியம் பேராகேசினேட்டாக மாற்றணும். இது செமிசாலிட் ஃபார்மாக மாறிடுது. அப்போ ஸ்டொமக்கில் ரொம்ப நேரம் இருக்குமா, அப்போ ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீஸான பெப்சின் ஆக்ட் ஆகி மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணிடும். புரியுதா? கர்ட்லிங் ஆஃப் மில்க்னா லிக்விட் டு செமிசாலிட் ஃபார்ம். அது என்ன அந்த எந்த என்சைம் பண்ணுதோ, ரெனின் சின்ன குழந்தைங்க அதாவது இன்ஃபென்ட்ஸில் ரெனின் எப்படி பண்ணுதுன்னா, மில்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டீனான கேசினை வந்து இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் ரெனின் என்சைம் என்ன பண்ணுதுன்னா கால்சியம் பேராகேசினேட்டாக மாற்றுது. இது செமிசாலிட். ஸோ லிக்விட் டு செமிசாலிட் வந்துருச்சு. ஸோ ஸ்டொமக்கில் ரொம்ப நேரம் அது இருக்கும். அதனால ஸ்டொமக்கில் இருக்கக்கூடிய ப்ரோட்டியேஸான பெப்சின் ஆக்ட் ஆகி மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணுறோம். டைஜஷனை பிரேக் டவுன் பண்ணி அப்சார்ப் பண்ணிக்கிறோம்.
ஸோ சில்ட்ரனில் மில்க் கோவாகுலேட்டிங் ஆர் மில்க் கர்ட்லிங் என்சைம் எது? ரெனின். ஸோ மில்க் கர்ட்லிங் சில்ட்ரனில் எங்கே நடக்குது? ஸ்டொமக். ஸோ லிக்விட் டு செமிசாலிட், லிக்விட் ப்ரோட்டீனான கேசின் டு கால்சியம் பேராகேசினேட், ரெனின். சில்ட்ரனில் மட்டும்தான் ரெனின் இருக்குது. ஸோ மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் இன் சில்ட்ரன் வந்து ரெனின். மில்க் கோஆகுலேஷன் சில்ட்ரனில் எங்கே நடக்குது? ஸ்டொமக்கில் நடக்குது. சரி, அடல்ட்ஸில் எங்கே நடக்குதுன்னு பார்த்தோம்னா அதே தான். இந்த தடவை ரெனினுக்கு பதிலாக கைமோட்ரிப்சின். கைமோட்ரிப்சின்றது பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்கக்கூடிய புரோட்டீஸ், புரோட்டீன் டீக்ரேடிங் என்சைம், அதான் கைமோட்ரிப்சின். ஸோ மில்க் கர்ட்லிங் வந்து இன்ஃபென்ட்ஸில் ஸ்டொமக்கில் நடந்துச்சு, நம்மளுக்கு இன்டெஸ்டைனில் நடக்குது. அதே ப்ராசஸ் தான். கேசினை வந்து கால்சியம் பேரா கேசினேட்டாக மாத்திரம். இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் கால்சியம் மாத்திரக்கூடிய மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் அடல்ட்டில் இது கைமோட்ரிப்சின். இந்த கால்சியம் பேரா கேசினேட் மேலே ப்ரோட்டியேசஸ் ஆக்ட் ஆகி டைஜஷன் ஆஃப் மில்க் ப்ரோட்டீன்ஸ் கொண்டு வரும். ஸோ அதான் மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் இன் அடல்ட்ஸ் இது கைமோட்ரிப்சின். மில்க் கோஆகுலேஷன் அடல்ட்ஸில் எங்கே நடக்குது? ஸ்மால் இன்டெஸ்டைன். மில்க் கோஆகுலேஷனை ரிவைஸ் பண்ணிக்கலாம். லிக்விட் ஃபார்மில் இருக்குது செமி சாலிட் ஃபார்முக்கு மாறுது. ஸோ ரொம்ப நேரம் அங்கே இருக்கும். அப்போ அந்த இடத்துல இருக்க ப்ரோட்டீன்ஸ் வந்து மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ணும். அதுக்காக தான். இப்போ லிக்விட் ஃபார்ம்லேயே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல இருக்க சல்லுன்னு கீழே ஓடிடும். அதனால தான் லிக்விட் ஃபார்மில் இருந்து செமி சாலிட் ஃபார்மை மாத்திரம். அதுக்கு பேர் தான் கர்ட்லிங் ஆஃப் மில்க் ஆர் கோஆகுலேஷன் ஆஃப் மில்க். ஸோ இப்போ கர்ட்லிங் பார்த்தோன்னா சில்ட்ரன் ஆர் இன்ஃபென்ட்ஸில் மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் என்னது? ரெனின். அடல்ட்ஸில் கைமோட்ரிப்சின். எங்கே மில்க் கோஆகுலேஷன் நடக்குது? இன்ஃபென்ட்ஸில் ஸ்டொமக். அதுவே அடல்ட்ஸில் ஸ்மால் இன்டெஸ்டைன். மில்க் கோஆகுலேஷன் என்னது? லிக்விட் டு செமி சாலிட் ஃபார்ம். அதாவது கேசினை வந்து கால்சியம் பேராகேசினேட்டாக, அந்த மில்க் ப்ரோட்டீனான கேசினை கால்சியம் பேராகேசினேட்டாக மாற்றுறது மூலமாக லிக்விட் ஃபார்ம் லிக்விட்லேருந்து செமி சாலிட் ஃபார்முக்கு மாறுது. மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் ரெனின், கைமோட்ரிப்சின், ஸ்டொமக், ஸ்மால் இன்டெஸ்டைன். வேகமாக ரிவைஸ் பண்ணலாம். ப்ரோட்டீன்றது பாலிபெப்டைட் மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீனை பிரேக் டவுன் பண்ணுற என்சைம்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு காமன் நேம் இருக்குது, ப்ரோட்டியேசஸ். ஸோ ப்ரோட்டீன்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய சிக்கனை இமேஜின் பண்ணுறோம். அதை 2 பீஸாக வெட்டுறோம். ஒரு பெரிய பீஸ், ஒரு சின்ன பீஸ். பெரிய பீஸ் ப்ரோட்டியோஸ், சின்ன பீஸ் பெப்டோன். இதை கொண்டு வர என்சைம் ப்ரோட்டியேஸ். அது என்ன ப்ரோட்டியேஸ்? ப்ரோட்டியேஸ் தானே காமன் நேம். என்ன நேம்? அது பெப்சின். அதுக்கப்புறம் பார்த்தா இந்த ப்ரோட்டியஸ் அண்ட் பெப்டான்ஸை இன்னும் சின்ன சின்ன பீஸாக விட்டுரும். இன்னும் அது கொஞ்சம் பெரிய பீஸாக தான் இருக்கும். அதான் ப்ரோட்டியஸ். இன்னொரு ப்ரோட்டியஸ், அதாவது இந்த பேங்க்ரியாட்டிக் ஜூஸில் இருக்க ப்ரோட்டியஸ் வந்து இந்த 2 பெரிய பீஸையும் கொஞ்சம் பெரிய பீஸாக மாற்றுது. அதுக்கப்புறம் இந்த டைபெப்டைட்ஸ் நல்லா வெட்டி ரொம்ப சின்ன சின்ன பீஸாக மாறிடுது. இதை கொண்டு வரது இன்டெஸ்டைனல் ஜூஸில் இருக்கக்கூடிய ப்ரோட்டியஸஸ் தான் டைபெப்டைட்ஸாக அமினோ ஆசிட்ஸாக மாற்றுது. ப்ரோட்டீன் இது ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ், டைபெப்டைட்ஸ், இது அமினோ ஆசிட்ஸ். டைஜஷன் இன் ஸ்டொமக் பார்த்தோம்னா எல்லா இது மாதிரி மெக்கானிக்கல் ப்ராசஸ் அண்ட் கெமிக்கல் ப்ராசஸ். மெக்கானிக்கல் ப்ராசஸ் என்ன ஆகுதுன்னா, ஸ்டொமக்கில் ஃபுட்டு 4 to 5 hours தங்கியிருக்கு. அங்கே ஃபுட்டு வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ், அதாவது அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஏன் HCl இருக்கிறதுனால அது அசிடிக் கேஸ்ட்ரிக் ஜூஸ். ஸோ நல்ல கடையிற மூமெண்ட்ஸ் ஆஃப் மஸ்குலர் வால்னால ஃபுட்டும் கேஸ்ட்ரிக் ஜூஸும் நல்லா கலக்கிடுது. அதுக்கு பேர் தான் என்னது? கைம். ஸோ இதுதான் மெக்கானிக்கல் ப்ராசஸ். கெமிக்கல் ப்ராசஸ் வந்து brought about by digestive enzymes. ஸோ அந்த கெமிக்கல் ப்ராசஸ், அந்த டைஜஸ்டிவ் என்சைம்ஸ் எது செக்ரேட் பண்ணுது? கிளான்ஸ். ஸோ அதுக்கு முன்னாடி கேஸ்ட்ரிக் கிளான்ஸை பற்றி பார்க்கலாம். கிளான்ஸ் பார்த்தோன்னா எங்கே இருக்குது? மியூக்கோசல் ஏரியாவில் இருக்குது. கேஸ்ட்ரிக் கிளான்ஸ் என்னென்ன செல்ஸ் இருக்குது? மியூக்கஸ் ஆர் நெக் செல்ஸ், மியூக்கஸ் ப்ரொடியூஸ் பண்ணுது. பெப்டிக் ஆர் சீஃப் செல்ஸ், ப்ரோ என்சைமான இன்ஆக்டிவ் ஃபார்மான பெப்சினோஜன் செக்ரேட் பண்ணுது. பரேட்டல் அண்ட் ஆக்சின்டிக் செல்ஸ் HCl-ஐயும் இன்ட்ரின்சிக் ஃபேக்டரையும் செக்ரேட் பண்ணுது. ஸோ கெமிக்கல் ப்ராசஸ் பார்த்தோன்னா HCl என்ன பண்ணுது? இன்ஆக்டிவ் பெப்சினோஜனை பெப்சினாக மாற்றுது. இந்த பெப்சின் வந்து ஆப்டிமம் pH ஆன 1.8 ப்ரோட்டீன் மேலே ஆக்ட் ஆகி ப்ரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸ் ஆகுது. ஸோ பெப்சின் ஒரு ப்ரோட்டியேஸ், ப்ரோட்டீன் டீக்ரேடிங் என்சைம். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன் ஆஃப் HCl பெப்சினோஜனை பெப்சினாக மாற்று. செகண்ட் பார்த்தோன்னா ஃபெர்ரிக் அயனை ஃபெர்ரஸ் அயனாக மாற்றுது. அப்படி மாற்றினா தான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் நம்மளால் ஃபெர்ரஸ் அயனை அப்சார்ப் பண்ண முடியும். அயன் அப்சார்ப் பண்ணாட்டி அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா வரும். இது அந்த 2 கொஸ்டின். வில் பெப்சின் ஃபங்க்ஷன் அட் pH of 8? நோ. பெப்சினோட ஆப்டிமம் pH 1.8. நான் செக்ரீஷன் ஆஃப் HCl, அதான் ஏ குளோர்ஹைட்ரியா, இல்லாட்டி ஸ்டொமக் வந்து ஏதோ ஒரு மெடிக்கல் கண்டிஷனால் எடுத்துட்டோன்னு பார்த்தோம்னா ஃபெர்ரிக் அயன் ஃபெர்ரஸ் அயனாக மாறாது. அப்போ நோ அப்சார்ப்ஷன் ஆஃப் அயன் டெஃபிஷியன்சி, அனீமியா. அடுத்து பார்த்தோம்னா கர்ட்லிங் ஆஃப் மில்க். லிக்விட் ஃபார்மில் இருக்கிறப்ப ப்ரோட்டியேசஸ் வந்து மில்கோட ப்ரோட்டீன்ஸ் மேலே ஆக்ட் ஆகி டைஜஸ்ட் பண்ண முடியாது. அதனால தான் லிக்விட் ஃபார்மில் இருக்கிறத செமிசாலிட் ஃபார்மாக மாற்றுறோம். இதுக்கு பேர் தான் கர்ட்லிங் ஆர் கோஆகுலேஷன் ஆஃப் மில்க். அப்படி செமிசாலிட் ஃபார்மாக மாற்றுறது மூலமாக அது ரொம்ப நேரம் ஸ்டொமக்லேயோ இன்டெஸ்டைன்லேயோ இருக்கிறதுனால ப்ரோட்டியேசஸ் அதுக்கு மேலே ஆக்ட் ஆகி மில்க் ப்ரோட்டீன்ஸை டைஜஸ்ட் பண்ண முடியும். ஸோ சில்ட்ரன் ஆர் இன்ஃபன்ட்ஸில் எது மில்க் கோஆகுலேட்டிங் ஆர் மில்க் கர்ட்லிங் என்சைம் வந்து ரெனின்.
அது எங்கே ஸ்டொமக்கில் தான் செக்ரீட் ஆகுது. ஸோ சில்ட்ரனில் மட்டும்தான் ரெனின், இன்ஃபென்ட்ஸில் மட்டும்தான் ரெனின் இருக்கும், அடல்ட்ஸில் ரெனின் இருக்காது. ஸோ மில்க் கோஆகுலேஷன் சில்ட்ரன் எங்கே நடக்குது? ஸ்டொமக்கில் நடக்குது. அடல்ட்ஸில் பார்த்தோம்னா மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் வந்து கைமோட்ரிப்சின் வந்து என்சைம் ஆஃப் பேங்க்ரியாட்டிக் ஜூஸ். ஸோ அங்கே அடல்ட்ஸில் வந்து மில்க் கோஆகுலேஷன் எங்கே நடக்குதுன்னா ஸ்மால் இன்டெஸ்டைன். மில்க் கோஆகுலேஷன்னா லிக்விட் டு செமி சாலிட் ஃபார்ம். எதனாலனா கேசின் ப்ரோட்டீனை கால்சியம் பேராகேசினேட்டாக மாற்றுது. இது மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம். ஸோ கேஸ்ட்ரிக் ஜூஸில் என்னென்னலாம் இருக்குது? மியூக்கஸ் ப்ரொடியூஸ்ட் பை மியூக்கோசினிக் செல்ஸ், பைகார்பனேட், இது ரெண்டும் தான் கேஸ்ட்ரிக் ஸ்டொமக் மியூக்கோஸாவை HCl ஆசிட் அரிக்காமல் பார்த்துக்குது. ஸோ அதான் ப்ரிவென்ட்ஸ் எக்ஸ்கோரியேஷன், மியூக்கோஸும் பைகார்பனேட்டும். அதுக்கப்புறம் பரேட்டல் ஆர் ஆக்சின்டிக் செல் செக்ரேட்டான HCl Fe3+ to Fe2+, பெப்சினோஜன் டு பெப்சினா மாற்றுது. பெப்சின் வந்து என்ன பண்ணுது? புரோட்டீனை வந்து புரோட்டியோசஸ் அண்ட் பெப்டோன்ஸாக பிரேக் டவுன் பண்ணுது. ரெனின் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸ் ஆஃப் இன்ஃபென்ட்ஸில் மட்டும்தான் இருக்கும், அதான் மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் இன் இன்ஃபென்ட்ஸ். லைபேஸ் வந்து கேஸ்ட்ரிக் ஜூஸில் இருக்குது, ஆனால் இது மைல்டு ஆக்ஷன். ஏன்னா நம்ம பார்த்தோம் பைல் சால்ட்ஸ் தான் பிக் ஃபேட் ட்ராப்லெட்ஸ், சின்ன ஃபேட் ட்ராப்லெட்ஸ் ஆக்ட் ஆகி அதுக்கப்புறம் தான் லைபேஸ் எல்லாம் ஆக்ட் பண்ண முடியும். இப்போ பைல் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைனில் தான் வரும். ஸோ ஸ்டொமக்கில் பைல் கிடையாது. ஸோ லைபேஸோட ஆக்ஷன் வந்து மினிமல், ஏன்னா ஃபேட் எம்எல்சிவி பண்ணல பைல் சால்ட்ஸ். அப்புறம் இன்ட்ரின்சிக் ஃபேக்டர், அதே HCl ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பரேட்டல் அண்ட் ஆக்சின்டிக் செல்ஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுது. இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் இருக்கிறதுனால தான் ஸ்மால் இன்டெஸ்டைனில் விட்டமின் B12 அப்சர்வ் பண்ணுறோம். அப்சர்வ் பண்ணாட்டி DNA ஒழுங்காக ஃபார்ம் ஆகாது. அதில் வரக்கூடிய ஆர்பிசிஸ் பெருசாக இருக்கும். அந்த பெருசாக இருக்க ஆர்பிசிஸ் வந்து பிளட் வெசலில் போகும்போது ரப்சர் ஆயிரும். அதனால தான் அனீமியா வருது. இதுக்கு பேர் மெக்லோபிளாஸ்டிக் அனீமியா. கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். விச் என்சைம் வில் பி ஆப்சென்ட் இன் அ கேஸ்ட்ரிக் செக்ரீஷன் ஆஃப் அ 22-year-old man? எது? ரெனினாக தான் இருக்கும், ஏன்னா ரெனின் இன்ஃபென்ட்ஸில் மட்டும்தான் இருக்குது. செகண்ட் கொஷின், வில் பெப்சின் ஃபங்க்ஷன் அட் அ pH of 8? நோ, ஏன்னா அதோட ஆப்டிமம் pH 1.8 HCl-னால. மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் இன் இன்ஃபேன்ஸ் ரெனின். மில்க் கோஆகுலேட்டிங் என்சைம் இன் அடல்ட்ஸ் கைமோட்ரிப்சின். இன்ஃபென்ட்ஸில் எங்கே நடக்குது? ஸ்டொமக். அடல்ட்ஸில் வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இப்போ கடைசியாக ப்ரோட்டீன்ஸ் ஆர் மேட் அப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். என்சைம்ஸ் பிரேக்கிங் டவுன் ப்ரோட்டீன்ஸ் ஆர் காமன்லி கால்ட் அஸ் ப்ரோட்டியேசஸ். விச் செல் ப்ரொடியூசஸ் பெப்சினோஜன்? அதாவது கிளாண்டில் எந்த செல்? G for peptic cells. HCl and intrinsic factor produce பண்ணுறது parietal or oxyntic cells. Location of gastric glands. Mucosa. Function of HCl in stomach. Pepsinogen pepsina மாத்துது. Ferrica என்ன ferrocina மாத்துது. Stomach mucosa is protected from HCl by gastric juiceல இருக்க mucus neck cellsல இருந்து வரக்கூடிய mucusம் bicarbonate. What is coagulation of milk? Liquid form to semi-solid form மாறுறது. Enzymes involved. Renin in infants, adults like chymotrypsin. Is pepsin a protease? Protease என்றது protein degrading enzymes ஓட common term. ஆமா, pepsin protease தான். Products of pepsin digestion. Pepsin protein மேல ஆக்ட் ஆனதுனால என்ன ப்ராடக்ட் வருது? proteoses and peptones. அவ்வளோதான் டைஜஷன் ஸ்டொமக்கு. புரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பின்னாடி நிறையா வீடியோஸ் ஃபாலோ பண்ணும். பை.